இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட கதை சுருக்கம் பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி. இந்த படத்தோடைய டைரக்டர் ஈரோடு சௌந்தர். மியூசிக் டைரக்டர் எஸ்.ஏ. ராஜ்குமார். இந்த படம் 1998 அக்டோபர் 19ல ரிலீஸ் ஆனுச்சு. இதுல சரத்குமார், குஷ்பு, வினித், மனோரமா இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படத்துல எப்படி காமிப்பாங்க ஸ்டார்ட்டிங்ல அப்படின்னா, குஷ்பு அண்ட் சரத்குமார் இவங்க ஒரு வில்லேஜ்ல வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவர் வந்து ஊர்லயே ஒரு மிகப்பெரிய ஆளா இருப்பாரு. யாரு? சரத்குமார். இவங்க கூட மனோரமா இருப்பாங்க. மனோரமா வந்து நம்மளுக்கு சரத்குமார் அவங்களோட அம்மா. அந்த மாரி தான் நம்ம பார்த்துட்டுருப்போம் அதுல. இவருக்கு வினித் இருப்பாரு பையனா. அவர் வந்து வெளியூர்ல தங்கி படிச்சுட்டு வருவாரு. கிராமத்துக்கு வந்திருப்பாரு. வந்திருக்கும்போது அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, ஒரு வசதியான வீட்டு பையன் எப்படி இருப்பான், அந்த மாரி ஒரு திமிர்த்தனத்தோட தான் இருப்பாரு. அவருக்கு வீட்ல உள்ள சூழ்நிலைகள் எதுவுமே தெரியாது. ஆனா, நல்லா வசதியான பையனா வளர்த்துட்டு வருவாங்க. இவர் ஒரு தடவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஊருக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்போ இவங்க ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் கேட்டிருப்பாங்க. அப்ப இவங்க சொல்லியிருப்பாங்க, "இங்க ஆரம்பிச்சு இந்த அங்க தெரியிற வரைக்கும் நம்மளோட இடம் தான். மிகப்பெரிய இடம் தான். நீங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சரத்குமார் சொல்லியிருப்பாரு. ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ இவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு இடம் பார்க்கறக்காக. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷூ காலோட அந்த வயல்ல இறங்கி நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்ப இந்த நெல்மணிகள் எல்லாமே கீழ கொட்டும் இல்லையா? அப்போ சரத்குமார் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒருத்தர், அங்க வயல் வேலைக்கு ஒரு இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் வந்து சொல்லுவாரு, "ஏப்பா நெல்ல போய் இப்படி மிதிக்கிறீங்களேப்பா, நம்மளுக்கு சாப்பாடு இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "திமிரா என்ன பேசுற?" அப்படின்னு சொல்லி அவர புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. புடிச்சு தள்ளினதோட என்ன பண்ணிருவாங்கன்னா, அவரு திருப்பிக்கிட்டு புடிச்சு தள்ளுவாரா, "என்னோட ஃப்ரெண்ட நீ என்ன இது பண்ற? அவமானப்படுத்துற" அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு வினித் என்ன பண்ணிருவாருன்னா, அவர கை நீட்டி அடிச்சுருவாரு. இந்த விஷயம் சரத்குமாருக்கு தெரிஞ்சிரும். உடனே என்ன பண்ணிருவாருன்னா, தன்னோட பையனையே கை நீட்டி அரைஞ்சிருவாரு. "இப்படி பண்ணது தப்பு. வயசான ஒருத்தர நீ இப்படி கை நீட்டி அடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட தன்ன வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ட விட்டு கோவிச்சுட்டு இவர் கெளம்புவாரு. அப்ப போற வழியில, இவருக்கு இதே ஊர்ல எதிரியா இருக்கக்கூடிய பொன்னம்பலம் அவரு. நார்மலா சொல்லப்போனா, எதிரியா இருக்கிறவங்க வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி அவரு வினித்துக்கு எக்ஸ்ட்ரா ஏத்தி ஏத்தி விடுவாரு. "ஏப்பா இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி நீ தான். உன்னையும் இப்படி அடிச்சு வெளில பத்திட்டு, உங்க அப்பன் இந்த சொத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண போறான்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா ஏத்தி விடுவாரு. அந்த ஒரு மயக்கத்துல இவரு வினித்தும் வந்து அவருடைய வீட்லயே போய் தங்கியிருப்பாரு. அப்பாவுக்கு எதிரியா இருக்கக்கூடிய வீட்லயே போய் தங்கியிருப்பாரு. இந்த விஷயம் சரத்குமார் எல்லாருக்கும் தெரிய ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்பதான் குஷ்பு போயிட்டு அவர்கிட்ட ஒரு உண்மை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது என்ன அப்டின்னா, ஆக்சுவலா குஷ்பு அண்ட் சரத்குமார் வந்து வேற ஒரு ஊர்ல தான் இருந்திருப்பாங்க. இருந்து இவரு வந்து சும்மா ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த மூட்டைகள் எல்லாம் ஏத்திட்டு போவாங்க இல்லையா? வண்டியில, ரிக்ஷால அந்த மாரி ஒரு வேல பார்த்துட்டு இருப்பாரு. குஷ்பு வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் லவ் ஏற்பட ஆரம்பிக்கும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. இதில என்னன்னா, இவரு மூட்டைகள்லாம் ஏத்திட்டு போய் இறக்குறது அந்த மாரி விஷயத்தில, இந்த மர ஜாமான்கள்லாம் ஏத்தி இறக்குவாரு. ஒரு வீட்டுக்கு யாரோட வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவாசல் விஜய் அண்ட் கனகா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு ஜாமான்கள்லாம் ஏத்திட்டு போக வர இருக்கும்போது, அவங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் நல்ல பழக்கமா இருப்பாரு. இதில என்னன்னா, தலைவாசல் விஜய் வந்து அதிகமா அவருடைய பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிருப்பாரு. அப்போ அவரு அவர வந்து பார்க்க வரும்போது தன்னோட ஒய்ஃப் வந்து அ சாப்பாடுலாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா? ஹஸ்பண்டுக்காண்டி சமைச்சு. அப்போ அந்த ஒய்ஃப பார்த்துட்டு அந்த கம்பெனி முதலாளி வந்து ஆசைப்பட ஆரம்பிப்பாரு. அப்ப தலைவாசல் விஜய்க்கும் கொஞ்சம் கடன் தொல்லைலாம் இருக்கிறனால, தன்னோட ஒய்ஃபையே அவரு கேட்டா கூட இவரு குடுக்குறக்கு சம்மதிப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டரா இருப்பாரு தலைவாசல் விஜய். ஸோ ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருப்பாரு. அவரும் வந்திருப்பாரு. அப்ப கனகா கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கும்போது, அவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே செய்யாது. ரொம்ப மல்லு கட்டி போட்டு மல்லு கட்டுனால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனகாவுக்கு தல போய் டம்முன்னு கட்டில்ல வந்து அடிச்சிரும் மரக்கட்டில்ல. அடிச்சு அவங்க கான்ஷியஸ் இல்லாம ஆயிருவாங்க. அப்போ இவங்க கத்துற சவுண்டு கேட்டு, சரத்குமார் வந்து ஏதோ ஜாமான் குடுக்க வந்திருப்பாரு. பார்த்துட்டு, "ஏதோ சவுண்டு கேட்குற மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஆக்சுவலா ஜாமான் குடுக்க வந்திருக்க மாட்டாங்க. குஷ்பு அண்ட் சரத்குமார் 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறக்காண்டி வந்திருப்பாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க மட்டும் தான் அப்படின்னு கனகா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப தலைவாசல் விஜய் என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள வாசலோட அடிச்சு பத்தி விட்டுருவாரு. "முதல்ல வெளில போங்க. அவங்கலாம் இல்ல. அவங்களுக்கு முடியல. ரூம்ல வந்து முடியாம படுத்து கிடக்காங்க" அப்படின்னு சொல்லிருவாரு. உடனே இவங்க 2 பேரும் இப்ப கிளம்புவாங்க. அப்ப அவங்க கத்துற சவுண்டு கேட்கும். "ஏன் இப்படி அம்மா கத்துறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. போனா, அங்க கனகா வந்து
ஒரு அன்கான்ஷியஸ் நிலமையில தான் இருப்பாங்க. தலைவாசல் விஜய் போய் மல்லு கட்டுவார். சரத்குமார் அப்போ பிடிச்சி இவர் தள்ளி விட்டதில் ஆணியில் போய் சொருகிரும் அவரோட தலைவாசல் விஜய்க்கு. ஸோ அவர் இறந்து போயிடுவார். இதில் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, கனகா கொஞ்சம் கான்சியஸ் ஆனதுக்கப்புறமா தன்னோட குழந்தைய சரத்குமார் கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்க. சரத்குமார் கிட்ட கொடுத்து, இந்த குழந்தைய எப்படியாவது நீங்கள் தான் சேர்த்து வளர்க்கணும், நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவாங்க. கனகாவும் அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்க. தலைவாசல் விஜய் இறந்து போயிடுவார் இல்லையா? ஸோ குழந்தைய தூக்கிக்கிட்டு இவங்க வெளியூர் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் இவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது, கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய யாருன்னா மனோரமா அவங்கக்கிட்ட போய் தஞ்சம் அடைவாங்க. அவங்க தன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே சரத்குமார் பேரில் எழுதி வச்சு, நீ நல்லா பார்த்துக்கோப்பா, இந்த ஊர் மக்களை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேத்தி, அதாவது அவங்களுக்கும் அப்பா அம்மா இருக்காது, அவங்களையும் சேர்த்து வளர்க்க சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே போயிட்டுருக்கும். பேத்தியும் நல்லா வளர்ந்து நிற்பாங்க. வினித்தும் பெரிய ஆள் ஆயிடுவார். இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆகணும்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நிலைமையில இவர் வந்து கோச்சிட்டு போயிடுவார் இல்லையா? ஆனால் அவங்க மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசை வச்சுருப்பாங்க மனோரமாவோட பேத்தி. இப்படி இருக்கும். இவ இதை ஃபுல்லாக சொன்னோன்னே வினித்துக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சா, நம்ம அப்பாவை அப்படி அவமானப்படுத்திட்டு வெளில போயிட்டோமேனு. அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா கூடவே இருந்து அவரும் இந்த ஊரில் ஒரு நல்ல மனுஷனாக வாழணும்னு நினைப்பாரு. ஒரு திருவிழா ஒன்று நடக்கும். அப்போது சரத்குமாரை கொல்றதுக்காக பொன்னம்பலம் அவர் வந்து ஒரு திட்டம் ஒன்று தீட்டி வச்சுருப்பாரு. அதுபடியே அவரை வந்து கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுவார். அவங்களோட சேர்ந்து குஷ்பும் இறந்து போயிடுவாங்க. இதோட இந்த படமும் முடிஞ்சிடும்.